தெருநாய்கள் விவகாரம் குறித்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரித்த வழக்கில் நவம்பர் 7ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். நீதிமன்றம் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டது, முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். டெல்லியில் மற்றும் ஆந்திரத்தில் சிறுவர்களை தெருநாய்கள் கடித்து ரேபிஸ் தொற்றுநோய் ஏற்பட்டது குறித்து ஊடகங்களில் வெளியான செய்தியின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் கடந்த 22ஆம் தேதி பிறப்பித்த விலங்குகள் கருத்தடை விதிகள் நடைமுறைப்படுத்தியது தொடர்பாக பதிலளிக்க அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேச அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதில் பதிலளிக்காத மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் சற்று முன்னர் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகி பதில் மனுக்களை தாக்கல் செய்து அந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தனர். இந்நிலையில்தான் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அவர்களின் பதில் மனுக்களை பதிவு செய்து கொண்டு இந்த குறிப்பாக அரசு அலுவலகங்களில் நாய்களுக்கு உணவளிப்பதை முறைப்படுத்தும் உத்தரவை 7ஆம் தேதி பிறப்பிப்பதாகவும் அனைத்து மாநிலங்களும் தற்போது தாக்கல் செய்துள்ள அந்த பிரமாண பத்திரங்களை உச்சநீதிமன்றத்திற்கு உதவ நியமிக்கப்பட்டுள்ள வழக்கறிஞர் கௌரவ் அகர்வால் ஒன்றிணைத்து அதை தர வேண்டும் என்றும் உத்தரவிட்டு அடுத்த விசாரணையின் போது தலைமைச் செயலாளர்கள் ஆஜராக தேவையில்லை என்று ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஓரிரு நாட்களுக்குள் இந்த அரசு அலுவலகங்களில் அரசு ஊழியர்கள் நாய்களுக்கு உணவளிப்பதை குறித்து ஒரு முறைப்படுத்தும் விவகாரத்தில் ஒரு விரிவான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. விசாரணை என்பது 7ஆம் தேதி மீண்டும் நடைபெறும். தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன்.